வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். ஆவின் பால் விலை உயர்வுக்கு நுகர்வோர் கடும் எதிர்ப்பு. திமுக தேமுதிக போராட்டம் அறிவிப்பு. காற்று மேலடுக்கு சுழற்சி காரணமாக மழை நீடிக்கும். சென்னை வானிலை தகவல். ஹரியானா மாநிலத்தின் முதல் பாரதிய ஜனதா முதல்வராக கட்டார் பதவியேற்பு. பிரதமர் மோடி உள்ளிட்டோர் நேரில் வாழ்த்து. விரிவான செய்திகள். பால் விலை உயர்வை கண்டித்து திமுக மற்றும் தேமுதிக போராட்ட அறிவிப்பை வெளியிட்டுள்ள நிலையில் ஆவின் நுகர்வோரும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். திமுக தலைவர் கருணாநிதி ஞாயிறன்று ஒரு அறிக்கை வெளியிட்டார். ஆர்ப்பாட்ட போர்ப்பாட்டு என்ற மைய கருத்தை கொண்டு பால் மின்கட்டண உயர்வு மற்றும் விவசாய பாதிப்பை எடுத்துக் கூறும் வகையில் மாவட்டந்தோறும் நவம்பர் 3ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று கருணாநிதி அறிவித்துள்ளார். அதிமுக அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டிப்பதாக தெரிவித்துள்ள கருணாநிதி, பால் விற்பனை விலை உயர்வு, மின்கட்டண உயர்வு ஆகியவற்றை திரும்பப் பெற்று விவசாயிகளுக்கு போதிய நிவாரண உதவித்தொகை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். திமுக ஆர்ப்பாட்ட அறிவிப்பை வெளியிட்ட சில மணி நேரங்களில் 3 நாள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தும் போராட்ட அறிவிப்பை வெளியிட்டார். அதிமுக அரசை கடுமையாக விமர்சித்துள்ள விஜயகாந்த், தனது தலைமையில் செவ்வாயன்று சென்னையில் போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்துள்ளார். கடந்த திமுக ஆட்சியை பற்றி அதிமுக ஆட்சி முடியும் வரை குறை சொல்வார்களா என்று கேள்வி எழுப்பிய விஜயகாந்த், அதிமுக பிரமுகர் வைத்தியநாதன் ஆவின் பாலில் கலப்படம் செய்து பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்படுத்தி கொள்ளையடித்தது நினைவில்லையா என்றும் கேட்டுள்ளார். வைத்தியநாதனின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்றும் பால் விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்றும் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். அரசியல் கட்சியினர் மட்டுமின்றி பொதுமக்களும் பால் விலை உயர்வுக்கு அதிருப்தி தெரிவித்துள்ளனர். பாலும் ஏத்தி, அரிசியை ஏத்தி, எண்ணெயை ஏத்தி, கரண்டை ஏத்தி, பாலை ஏத்தி, என்ன நாங்க ஏறி போயிடே வேண்டியதான். எல்லாரும் யாருமே ஜனங்க இருக்க மாட்டாங்க, வாழ முடியாது. ஃபர்ஸ்ட் எவ்வளவு கஷ்டங்க, என்னதான் வாழறது ஜனங்க. பால் விலைன்றது ₹1 ₹2 ஏற்றலாம். திடீர்னு பாத்தீங்கன்னா 10 ரூபாய் தந்தது ரொம்ப நடுத்தர மக்களுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி பால் விலை அதிகமா ஏத்திட்டாங்க கேள்விப்பட்டோம். அதை கொஞ்சம் பரிசீலிக்கணும் மறுபடியும் திரும்பியும். ஏன்னா என்ன மாதிரி நடுத்தரவாதிகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். என்னோட வயசானவங்க இருக்காங்க, என்னோட குழந்தைங்க இருக்கு. பால் டெய்லி வாங்காம இருக்க முடியாதனால கண்டிப்பா வாங்கி ஆகணும். அதை நான் பால் விலை 10 ரூபா ஏற்றும் போது நம்ம டீ விலை 8 ரூபா ஆக்கிதான் ஆகணும். வேற இப்போ இது பண்ண முடியாது. இப்போ நான் 7 ரூபாய்க்கு வைக்கிறேன். டீ எல்லாம் காப்பி 8 ரூபாய்க்கு வைக்கிறேன். இப்போ காப்பி 9 ரூபா போட வேண்டியதா வரும். இது என்ன 8 ரூபாய் ஏற்ற வேண்டியதா வரும். அரசியல் கட்சியினர், பொதுநல அமைப்பினர், நுகர்வோர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் பால் விலை உயர்வுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். குமரிக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ள காற்று மேலடுக்கு சுழற்சி அதே இடத்தில் நீடிப்பதால் தமிழகம், புதுச்சேரியில் மழை நீடிக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மண்டல வானிலை மைய இயக்குநர் ரமணன் ஞாயிறன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அரபிக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி ஞாயிறன்று காலை நிலவரப்படி ஓமன் நாட்டின் சலாலா நகரின் தென்கிழக்கு பகுதியில் 910 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருப்பதாகவும் இந்நிலை திசை மாறி செல்லும் என்றும் ரமணன் தெரிவித்தார். குமரி கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ள காற்று மேலடுக்கு சுழற்சி அதே இடத்தில் நீடிப்பதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை நீடிக்கும் என்றும் ரமணன் தெரிவித்தார். நேற்று அரபிக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த அந்த தாழ்வு மண்டலமானது இன்று காலை 8 மணி அளவிலே ஒமான் நாட்டில் உள்ள சலாலா நகரத்திற்கு கிழக்கு தென்கிழக்கே 910 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. வரும் 48 மணி நேரத்திலே இது ஒமான் நாட்டை நோக்கி நகர்ந்து பிறகு திசை மாறும் என்று தெரிகின்றது. நேற்று குமரிக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த மேலடுக்கு சுழற்சி அதே இடத்தில் நீடிக்கின்றது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியை பொறுத்தவரையிலே கடந்த 24 மணி நேரத்திலே அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது. பதிவு செய்யப்பட்ட தரவின் அடிப்படையில் மிக அதிகமான மழை 10 சென்டிமீட்டர் வால்பாறையில் பதிவாகியுள்ளது. வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இந்த மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக அநேக இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். உள் மாவட்டங்களை பொறுத்தவரை ஒரு இடங்களில் கனமழையும் இருக்கக்கூடும். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். நகரின் சில பகுதியில் மழை வருவதற்கான வாய்ப்பு உண்டு. தமிழகத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் ஏரி, குளங்கள் மற்றும் அணைகள் உள்ளிட்ட நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. ஹரியானா மாநில முதல்வராக மனோகர்லால் கட்டார் பதவியேற்றுக் கொண்டார். விழாவில் பிரதமர் மோடி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். அண்மையில் நடந்த ஹரியானா சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றது. ஞாயிறன்று ஹரியானா மாநில 10வது முதல்வராக மனோகர்லால் கட்டார் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு கவர்னர் கப்தான் சிங் சோலங்கி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, பாரதிய ஜனதா தலைவர் அமித் ஷா, மூத்த தலைவர் LK அத்வானி மற்றும் ராஜ்நாத் சிங், சுஷ்மா ஸ்வராஜ் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள், குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், பஞ்சாப் மாநிலங்களின் முதல்வர்கள், ஆனந்திபென் பட்டேல்,
வசுந்தரா ராஜே சிந்தியா, சிவராஜ் சிங் சௌகான், பிரகாஷ் சிங் பாதல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முதல்வர் பதவிக்கான போட்டியில் மனோகர்லால் கட்டாருக்கு கடும் சவாலை அளித்த கேப்டன் அபிமன்யு உள்ளிட்ட 6 கேபினெட் அமைச்சர்களும் 3 இணை அமைச்சர்களும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். கர்னால் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ள 60 வயது நிரம்பிய மனோகர்லால் கட்டார் இப்போதுதான் முதல் முறையாக சட்டசபை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஹரியானாவில் பாரதிய ஜனதா தலைமையில் அமையும் முதலாவது பாரதிய ஜனதா அரசுக்கு தலைமை தாங்கும் பெருமை பெற்ற கட்டார் ஹரியானா முதல்வராக பொறுப்பேற்கும் முதல் பஞ்சாபி என்ற சிறப்பையும் பெற்றுள்ளார். ஹரியானாவில் கடந்த 18 ஆண்டுகளில் ஜாட் இனத்தைச் சாராத முதல்வர் என்ற பெருமையை பெறும் மனோகர்லால் கட்டார் திருமணமாகாதவர். தீவிர RSS காரரான கட்டார் 1996ஆம் ஆண்டில் ஹரியானா மாநில பொறுப்பாளராக மோடி நியமிக்கப்பட்ட போது அவருக்கு மிகவும் நெருக்கமானார். லோக்சபா தேர்தலில் மோடியின் வாரணாசி தொகுதியில் தேர்தல் பொறுப்பாளராகவும் கட்டார் செயல்பட்டுள்ளார். எந்த இடத்திலும் எந்த விதத்திலும் ஆதார் அட்டையை அடையாள அட்டையாக பயனாளிகள் பயன்படுத்தலாம் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஆதார் அட்டை தொடர்பாக அனைத்து மாநில அரசுகளுக்கும் மத்திய உள்துறை அமைச்சகம் ஒரு கடிதத்தை அனுப்பியுள்ளது. அதில் ஆதார் அடையாள அட்டையை எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் எந்த வகையிலும் பயனாளிகள் தங்களது அடையாளத்தை உறுதிப்படுத்தும் ஆவணமாக பயன்படுத்தலாம் என்று தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு ஆதார் எண் வழங்கப்படுவதால் அடையாளத்தை உறுதி செய்யும் ஆவணமாக நாடு முழுவதும் ஆதார் அட்டையை பயன்படுத்தலாம் என்றும் அக்கடிதத்தில் மத்திய உள்துறை தெரிவித்துள்ளது. பிறந்த தேதி, இருப்பிடம் மற்றும் கைரேகை, கருவிழிகளின் புகைப்படம் உள்ளிட்ட தகவல்களின் அடிப்படையில் ஆதார் அடையாள அட்டை உருவாக்கப்பட்டுள்ளதால் போலி அடையாள அட்டை என்பது போன்ற எவ்வித மோசடிக்கும் வாய்ப்பில்லை என்றும் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வங்கி உள்ளிட்ட இதர சேவைகளுக்காக ஒடுக்கப்பட்ட மற்றும் ஏழைகளுக்கு ஆதார் அட்டை பயன்படுத்த முடியும் என்றும் மத்திய உள்துறை தெரிவித்துள்ளது. இந்திய குடிமகன்கள் அனைவருக்கும் அடையாள எண் வழங்கும் வகையில் ஆதார் அடையாள அட்டை திட்டத்தை மன்மோகன் சிங் அரசு கொண்டு வந்தது. வீடுகளுக்கான கேஸ் இணைப்பு உள்ளிட்ட மானிய திட்டங்களில் நடக்கும் முறைகேடுகளை தடுக்கும் நோக்குடன் ஆதார் அடையாள அட்டை திட்டத்தை அமல்படுத்த மன்மோகன் சிங் அரசு கருதியது. ஆதார் அட்டையை பெறுவதற்காக பொதுமக்கள் தாக்கல் செய்த இருப்பிடச் சான்றிதழ் உள்ளிட்ட ஆவணங்களில் சந்தேகங்கள் இருந்ததால் ஆதார் அடையாள அட்டையை இதர அரசு அலுவலகங்களில் நம்பகமான ஆவணமாக பயன்படுத்த முடியாது என்ற நிலைப்பாட்டை மன்மோகன் சிங் அரசு எடுத்திருந்தது. ஆனால் அதற்கு நேர்மாறாக இப்போதைய மோடி அரசு எந்த இடத்திலும் எந்த விதத்திலும் ஆதார் அட்டையை அடையாள ஆவணமாக பயன்படுத்தலாம் என்ற நிலைப்பாட்டை எடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சோனியா, ராகுல், அத்வானி உள்ளிட்ட 401 லோக்சபா எம்பிக்கள் இதுவரை தங்களது சொத்து கணக்கு விவரங்களை தாக்கல் செய்யவில்லை. லோக்சபா உறுப்பினர்களாக பொறுப்பேற்பவர்கள் 90 நாட்களுக்குள் தங்களது சொத்து கணக்குகளை தாக்கல் செய்ய வேண்டும் என்று விதிகள் கூறுகின்றன. ஆனால் 16வது லோக்சபாவின் உறுப்பினர்களாக கடந்த மே மாதம் நடந்த தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட 543 எம்பிக்களில் 100 சொச்சம் பேரே தங்களது சொத்து கணக்குகளை லோக்சபா செயலகத்தில் தாக்கல் செய்துள்ளனர். காங்கிரஸ் தலைவர் சோனியா, துணைத் தலைவர் ராகுல், பாரதிய ஜனதா மூத்த தலைவர் அத்வானி, மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், சுஷ்மா ஸ்வராஜ், உமா பாரதி, நிதின் கட்காரி, ஹர்ஷ்வர்தன், சமாஜ்வாடி கட்சித் தலைவர் முலாயம் சிங் யாதவ் உள்ளிட்ட 401 எம்பிக்கள் சொத்து கணக்குகளை தாக்கல் செய்யவில்லை. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்கப்பட்ட கேள்விக்கு லோக்சபா செயலகம் அளித்துள்ள பதில் மூலம் இந்த தகவல் அம்பலமாகியுள்ளது. மதச்சார்பற்ற ஜனதா தள தலைவரும் முன்னாள் பிரதமருமான HD தேவேகவுடா, லோக் ஜன்சக்தி கட்சி தலைவர் ராம்விலாஸ் பாஸ்வான், காஷ்மீரின் மக்கள் ஜனநாயக கட்சி தலைவர் மெஹபூபா முப்தி, தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத் பவாரின் மகள் சுப்ரியா சுலே, பாமகவின் அன்புமணி ராமதாஸ் ஆகியோரும் சொத்து கணக்கை தாக்கல் செய்யவில்லை. சொத்து கணக்கை தாக்கல் செய்யாத 401 எம்பிக்களில் 209 பேர் பாரதிய ஜனதாவைச் சேர்ந்தவர்கள். காங்கிரசின் 31 எம்பிக்கள், திரிணாமுல் காங்கிரசின் 27 எம்பிக்கள், பிஜு ஜனதா தளத்தின் 18 எம்பிக்கள், சிவசேனாவின் 15 எம்பிக்கள், தெலுங்கு தேசத்தின் 14 எம்பிக்கள், அதிமுகவின் 9 எம்பிக்கள், தெலங்கானா ராஷ்டிரிய சமிதியின் 7 எம்பிக்களும் சொத்து கணக்கை காட்டாதவர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். வெளிநாட்டு வங்கிகளில் கருப்பு பணத்தை பதுக்கியிருப்பவர்களின் பட்டியலை வெளியிடக் கோரி டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் ஜெட்லி வீட்டை முற்றுகையிட முயன்றவர்களை போலீசார் கைது செய்தனர். சுவிட்சர்லாந்து நாட்டில் இந்தியர்கள் பதுக்கி வைத்திருக்கும் கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வர வேண்டும். கருப்பு பணத்தை பதுக்கி வைத்திருக்கும் 800 இந்தியர்களின் பெயர் பட்டியலை மத்திய அரசு வெளியிட வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் மத்திய நிதி அமைச்சர் அருண் ஜேட்லி வீட்டு முன் ஆம் ஆத்மி சேனா அமைப்பினர் ஞாயிறன்று திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கருப்பு பண முதலைகளை கைது செய்ய வேண்டும் என போராட்டக்காரர்கள் தொடர்ந்து கோஷங்களை முழங்கினர்.
அனுமதியின்றி போராடிய அவர்களை போலீசார் கைது செய்து வேனில் ஏற்றிச் சென்றனர். கருப்பு பணத்தை மீட்பதாக உறுதியளித்ததால் தான் பாரதிய ஜனதாவுக்கு மக்கள் ஓட்டு போட்டதாக கூறிய போராட்டக்காரர்கள் கருப்பு பணத்தை பதுக்கியோரின் பட்டியலை பிரதமர் மோடி வெளியிட்டாக வேண்டும் என்று வலியுறுத்தினர். भारत का 4 लाख करोड़ रुपया रख रखा है. हम जानना चाहते हैं देश से, आज ये देश नरेंद्र मोदी से जानना चाहता है कि वो 4 लाख करोड़ रुपया किस आदमी के पास है. वो 800 आदमी का खुलासा करे. हमें जापान से पैसे लेने की जरूरत नहीं है. हमारा अपना पैसा स्विस बैंक में पड़ा है. இரட்டை வரி விதிப்பை தவிர்க்கும் வகையில் சில நாடுகளுடன் இந்தியா உடன்படிக்கை செய்துள்ளதால் வெளிநாட்டு வங்கிகளில் கருப்பு பணத்தை பதுக்கி வைத்திருப்பவர்களின் பட்டியலை வெளியிட முடியாது என்று உச்சநீதிமன்றத்தில் அண்மையில் தெரிவித்தது. அதைத் தொடர்ந்து கருப்பு பண முதலைகளின் பட்டியலை வெளியிட மோடி அரசு தயங்குவதாக காங்கிரஸ் சாடியதற்கு பெயர்களை வெளியிட்டால் காங்கிரசுக்குத்தான் கடும் நெருக்கடி ஏற்படும் என்று ஜெட்லி பதிலடி கொடுத்திருந்தார். வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்க்க, நீக்க, முகவரி மாற்றத்திற்கான சிறப்பு முகாமில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று விண்ணப்பங்களை வாங்கி பூர்த்தி செய்து கொடுத்தனர். ஜனவரி 1ஆம் தேதி 2015ஆம் ஆண்டு அன்று 18 வயது பூர்த்தியடைந்தவர்கள் அக்டோபர் 15ஆம் தேதி முதல் நவம்பர் 10ஆம் தேதி வரை வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கலாம் என்று அறிவிக்கப்பட்டு விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதே நாளில் முகவரி மாற்றம் செய்ய விரும்புபவர்கள், புதிய வாக்காளர் அட்டை, பெயர் நீக்க விரும்புபவர்கள் உரிய படிவத்தை பூர்த்தி செய்து கொடுக்கலாம் என்று தேர்தல் கமிஷன் அறிவித்தது. இந்நிலையில் இதற்கான சிறப்பு முகாம் ஞாயிறன்று தமிழகம் முழுவதும் நடந்தது. சென்னையில் நடந்த சிறப்பு முகாமில் வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயர் உள்ளதா என்பதை வாக்காளர்கள் நேரடியாக வந்து தெரிந்து கொண்டனர். 18 வயது பூர்த்தி அடைந்தவர்களும், வாக்காளர் அடையாள அட்டைக்கு விண்ணப்பிப்பவர்களும், பல்வேறு திருத்தம் செய்ய நினைத்தவர்களும் உரிய படிவத்தை வாங்கி பூர்த்தி செய்து கொடுத்தனர். இப்போதான் எனக்கு 18 இயர்ஸ் ஆச்சு. அதனால ஓட்டர் ஐடிக்காக அப்ளை பண்ண வந்திருக்கேன். இன்னும் ஒரு மாசத்துல ஐடி வந்துரும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா ஓட் பண்ணுவேன். இதற்காக தமிழகம் முழுவதும் 28,000 சிறப்பு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்தன. புதியதாக விண்ணப்பித்தவர்களுக்கு வாக்காளர் தினத்தன்று புதிய அட்டைகள் வழங்கப்பட உள்ளது. ஆன்லைன் வழியாகவும் பொதுமக்கள் விண்ணப்பிக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. மும்பையில் மூடப்பட்டிருந்த ராணுவ கேன்டீனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தெற்கு மும்பையில் டாக்யார்ட் சாலை ரயில் நிலையத்தின் அருகாமையில் ராணுவ கேன்டீன் செயல்பட்டு வருகிறது. ராணுவத்தினருக்கான மளிகைப் பொருட்கள் விற்கப்படும் இந்த கேன்டீனில் வெள்ளியன்று நள்ளிரவில் திடீரென தீப்பிடித்தது. தீ கொழுந்துவிட்டு எரிய துவங்கியதால் 12க்கும் அதிகமான தீயணைப்பு வண்டிகள் விரைந்து வந்து தீயணைப்பு பணியில் ஈடுபட்டன. அதிகாலை வரை பல மணி நேரம் போராடிய வீரர்கள் தீயை அணைத்தனர். அதற்குள் கேன்டீனில் இருந்த பல லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் நாசமாயின. கேன்டீனில் பகல் நேரத்தில் தீ விபத்து ஏற்பட்டிருந்தால் கடும் உயிர்ச்சேதம் ஏற்பட்டிருக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். தீபாவளியை முன்னிட்டு அப்பகுதியில் வெடிக்கப்பட்ட பட்டாசுகளால் தீப்பொறிகள் பறந்து கேன்டீனில் தீப்பிடித்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. பல்லாவரம் அருகே ஆற்றில் வீசப்பட்ட பிறந்த 5 நாட்களான பெண் குழந்தையின் உடலை போலீசார் மீட்டு குற்றவாளியை தேடி வருகின்றனர். சென்னை பல்லாவரம் அடுத்த கவுல் பஜார் ஆற்றில் குழந்தை ஒன்று இறந்த நிலையில் மிதப்பதாக அப்பகுதி மக்கள் பம்மல் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் குழந்தையை மீட்டபோது அது பெண் குழந்தை என்பதும், குழந்தையின் தொப்புளில் மருத்துவமனையில் பொருத்தப்பட்ட அடையாள அட்டையும் இருந்தது. பிறந்து 5 நாட்களே ஆகியுள்ள நிலையில் பெண் குழந்தை ஆற்றில் வீசப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கவுல் பஜார் ஆறு வழியா வந்தா அந்த பக்கம் பார்த்தா ஏதோ பொம்மை மாதிரி கிடந்துச்சு. சரி, பொம்மை தான் இருக்க கிட்ட போய் பார்த்தா அது மாதிரி 1 மாசத்து குழந்தை, அதுவும் பெண் குழந்தை, கவர்மெண்ட் சீலோடு இருந்துச்சு அந்த குழந்தை. பார்த்துட்டு நாங்கள் காவல்துறைக்கு தகவல் கொடுத்துருக்கோம். ஊர் மக்கள்லாம் நின்று அதை கிட்ட நின்று பார்த்துருக்கோம் என்ன இதுன்னு. இச்சம்பவம் குறித்து சங்கர் நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து குழந்தையின் தொப்புளில் இருந்த அடையாள அட்டையை வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தங்கத்தின் விலையில் ஞாயிறன்று மாற்றமில்லை. 1 சவரன் தங்கம் 20,544 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,568 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 40 ரூபாய் 70 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெளியின் விலை 38,040 ரூபாயாக இருந்தது. வாய்க்கால் தூர்வாரப்படாததால் காவிரி டெல்டா மாவட்டத்தில் சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி நாசமாயின. காவிரி டெல்டா மாவட்டங்களான தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டங்களில் 12 லட்சம் ஏக்கரில் சம்பா மற்றும் தாளடி பயிர் சாகுபடியானது. நெல் பயிரிட்டு 20 நாட்களே ஆன நிலையில் கடந்த 1 வாரமாக தமிழகம் முழுவதும் பருவமழை தீவிரமடைந்துள்ளது. தற்போது பெய்த கனமழையால் பயிர்கள் அனைத்தும் நீரில் மூழ்கி விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. காவிரி கடைமடை பகுதியான மயிலாடுதுறையில் வாய்க்கால், குளங்கள் முறையாக தூர்வாரப்படாததால் பயிர்கள் மூழ்கியுள்ளதாக விவசாயிகள் புகார் தெரிவித்தனர்.
தொடர்ந்து பெய்து வரும் மழையால் அகரக்கீரங்குடி, சிறுகோவங்குடி, கோடங்குடி, நெடுமருதூர், காசாந்தட்டை, கடலி ஆகிய பகுதிகளில் உள்ள ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. தண்ணி வடியிலிங்க, அப்படி எல்லாம் நட்ட பயிர் பூரா மூழ்கி கிடக்கு. மழை பெஞ்ச மழையில எல்லாம் நட்ட நடவு ஜாடம் மொழி போட்டுங்க. சுத்தமா வடிகால் இல்லை. எங்களுக்கு வடிகாலை சீர் பண்ணி கொடுக்கணும். நான் என் புள்ளியோட வச்சுட்டு நேரத்துல இருந்து நெடுவ வாய்க்கால்லாம் சரி பண்ணிக்கிட்டு எங்க பசங்களை வச்சுக்கிட்டு நான் சரி பண்ணிட்டு வர்றேன். எங்கெங்க அடப்பு இருக்கோ அங்கங்க திறந்து விட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு வர்றோம். இதுக்கு என்ன சர்க்கார் என்ன பண்ண நான் அதை வந்து நினைக்கல. பொதுப்பணித்துறையினர் இந்த தூர் வர்றத மிகவும் கவனம் செலுத்தணும். அரசு பணத்தை மட்டும் ஒதுக்கினா போதாது, அந்த வேலை ஒழுங்கா நடக்குதாங்கிறத மேற்பார்வை பண்ணணும். அது இது பொது மராமத்து பணின்னு அந்த காலத்துல விவசாயிகளே செஞ்சாங்க. அப்ப விவசாயிகள் செய்யும்போது அவங்க சுத்தமா தன்னுடைய நிலமாச்சே தன்னுடைய வயலுக்கு சேதம் வருமேன்னு சொல்லி ஒரு பொறுப்புணர்வோட செஞ்சாங்க. பொது மராமத்து பணி இருக்கும்போது இது மாதிரி பாய்களாறுகள்லாம் நல்லா இருந்தது, வடிகால் சுத்தமா இருந்தது. இதெல்லாம் இப்ப இன்னைக்கு பொதுப்பணித்துறை மேற்கொண்டு சரியாக செய்யாமல் எல்லா பணிகளிலும் நடக்கிற மாதிரி ஊழல் இதிலேயே நடக்கிறதுனாலதான் ஒரு 3-4 நாள் மழையே தாங்காமல் காவிரி டெல்டா மாவட்டங்களில் இன்னைக்கு 6 லட்சம் ஏக்கர் பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு. தூர்வாரும் பணி முறையாக நடக்காத நிலையில் வெள்ள நீரால் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ள விவசாயிகள் அரசு உரிய நிவாரணம் அளிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி திங்கட்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.